இலங்கையின் மன்னாதி மன்னன் ராவணன். அவனுக்கு பெயரே ராவணேஸ்வரன் என்றுதான் பெயர். இன்னும் ஒண்ணு சொல்ல போனா, ராவணன் முழுக்க முழுக்க கெட்டவனே அல்ல. 1% தான் கெட்டவன். அந்த 1% பயங்கரமான தப்ப பண்ணிட்டான். அதான் ராவணனை போல ஒரு வீரன், ராவணனை போல ஒரு பக்தன், ராவணனை போல ஒரு கலைஞன், ராவணனை போன்ற ஒரு அரசன், ராவணனை போன்ற ஒரு அண்ணன், ராவணனை போன்ற ஒரு தகப்பன் கிடைக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் 8 திசைக்கும் சென்று மணலாலே லிங்கம் பிடித்து சிவபெருமானை வணங்குவான். அப்படி வணங்கினதனாலே எந்த அடியாருக்கும் ஈஸ்வரன் என்ற பெயர் வரல. அவன் அரக்கனானாலும் ராவணனுக்கு ராவணேஸ்வரன் என்ற பெயர் கிடைத்தது. கையிலே மலையே தூக்குகின்ற ஆற்றல் படைத்தவனாயிருந்தான். அவனுக்காக இறைவன் தன் ஆற்றல் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். அப்பொழுது கூட அந்த கையிலை மால்வரையை எடுக்கிறான். பார்வதியும் பரமசிவனும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆடாத மலை ஆடுகிறது. நான் வேடிக்கையா சொல்வதுண்டு. பார்வதி பரமசிவனை மணந்து கொள்வதற்காக 7 வருஷம் தவம் பண்ணான். நாமெல்லாம் என்ன 30 நாள்லயே முடியணும்னு நினைக்கிறோம். 7 வருஷம். அவளுடைய 5 வயசுலயே ஆரம்பித்து 12வது வயதுல தான் அந்த கல்யாணம். அப்ப எல்லாரும் சொன்னார்கள், எதுக்காகமா இந்த தவம்? குளிர்கின்ற இமயமலையில போய் இப்படி குளிர்ல குளிர்க்கிற, பட்டினி கிடக்கிற, இது தேவையா? இது வேண்டாமே. பதிலே சொல்லல. சிவபெருமானே வந்து சோதித்தார். எத்தை கண்டு நீ இச்சை கொண்டாய் மகளே? சுத்த பயித்திய காரன் கங்காதர தோகையே முன்னவன் பேயுடன் ஆடிய ஆட்டுக்கோ, காளை மாட்டுக்கோ, ஏந்தும் ஓட்டுக்கோ, அவங்கிட்ட என்னன்னு இருக்குன்னு நீ காதலிக்கிற? ஏறதுக்கு ஒரு ஓட்ட சைக்கிள் கூட இல்ல, ஒரு ஒடுக்கு விழுந்த மாடு. தர்மம். அவங்கிட்ட கப்பரை பிச்சை எடுக்க ஒரு அலுமினிய பாத்திரம் கூட இல்ல, ஒரு மண்டையோட்டு கப்பரையை வைத்திருக்கிறான். அவன் இருப்பதோ சுடுகாடு. அவங்கிட்ட என்ன தகுதி இருக்கிறது என்று நீ ஆசைப்படுகிறாய்? அவ பதிலே சொல்லாமல், கேட்டது சிவபெருமான். அவ பதிலே சொல்லல, போயிட்டான். பித்தனோ நீர்னுட்டான். உனக்கு பைத்தியமாடான்ட்டான். பரமசிவனுக்கே பித்தன்கிற பேர் வாங்குறதுல ரொம்ப சந்தோஷம். சுந்தரமூர்த்தி நாயனார் பித்தன்னாரு. ஐயா உன்னை என்ன சொல்லி பாடட்டும்னார். பித்தாயன தொடங்கி பாடுனார். நம்ம ஊருக்கு ஒரு சிவன் கோயில் இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் சிவனுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். ஆனா அவரா வைத்துக் கொண்ட பேர் எது தெரியுமா? பித்தன். நம்ம குழந்தைக்கு பேர் வைப்போம். பக்கத்து வீட்டுக்காரி குண்டும்பா, பள்ளிக்கூடத்துல வாத்தியார் மண்டும்பாரு, அப்பா தங்கம்பாரு, அம்மா பட்டும்பாரு. அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். அதே மாதிரி சிவபெருமான் உங்க பேர் என்ன என்று கேட்ட போது திருவெண்ணை நல்லூர் பித்தனுக்கு அடிமை என்று தனக்குரிய பெயராக அந்த பித்தனைத்தான் சொன்னார். அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் இருக்கிற கைலாயத்திலே பார்வதி பரமசிவனை ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்ட போது அவ சொன்னா, உலகத்திலேயே மிக உயர்ந்த இடம் இமயமலை தான். என் வீட்டுக்காரர் தான் வசந்த இடத்து மாப்பிள்ள. அதை அசைக்க யாராலையும் முடியாது. இப்ப அதுக்கே ஆபத்து வந்தது. அசைக்க முடியாத கைலாயத்தின் நாயகன். அதனால அப்பேற்பட்ட உயர்ந்த இடத்து புள்ள, அதனால அவரை நான் மணந்து கொள்ளுகிறேன்னு சொன்னான். இப்ப ராவண கைலாசத்தை எடுக்கிறான். எதுக்காக? புஷ்பக விமானத்துல ஏறிக்கொண்டு வருகிறான். அந்த கைலாயம் தடுக்கிறது. கண்ணதாசன் எழுதுவார், பணக்காரன் வீட்டு கோழி இல்ல, பணக்காரன் வீட்டு கோழி முட்டை ஏழை வீட்டு அம்மிக்கல் உடைச்சது. முடிகிற கதையா இது? பணக்காரன் வீட்டு கோழி முட்டை ஏழை வீட்டு அம்மிக்கல்ல உடைச்சது. கோழி முட்டை போய் அம்மிக்கல்ல உடைக்குமா? உடைக்கும். ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், தினந்தோறும் வீட்டு வாசல்ல கூடைய மூடி வச்சு அப்ப வச்ச முட்டை தான் சாப்பிடுவான். அந்த பணக்காரன் அவன் பெரிய ஒரு அரசியல்வாதி. புறம்போக்கு நிலத்தை வாங்கி பெரிய பங்களா கட்டிட்டான். அவன் கட்டியிருந்த இடத்துக்கு முன்னாடி புறம்போக்கு நிலம் தானே, ஒரு ஏழை குடிசை.
அவங்களுக்கு ஒண்ணு பெரிய கிரைண்டர் மிக்சி எல்லாம் இப்ப யாரும் கொடுக்கல. அதனால வாசல்ல ஒரு கல்லை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கல்லுல தான் 2 மிளகாயும் இஞ்சியை வச்சு பச்சை மிளகாயை வச்சு அரைச்சு ஒரு துவையல், அதுக்காக அந்த கல்லு இருக்கும், அது அம்மிக்கல். இவன் தினந்தோறும் முட்டை புதுசா வச்சதுதான் சாப்பிடுவான். ஒரு நாள் என்ன ஆயிடுத்து, அந்த வேலைக்காரி கூடைய மூடாம போயிட்டான். அதுக்காக கோழி காத்திருக்குமா? கோழி முட்டை வச்சிருது. இவன் தான் பூரா இதே மாதிரி மார்பிளா போட்டு இழைச்சிருக்கான, அந்த முட்டை அங்க நிக்குமா? அது வழவழ வழுக்கிட்டு போய் எழுத்த வீட்டுல இருக்கிற அம்மிக்கல்ல மோதிட்டு முட்டை உடைஞ்சு போச்சு. காலையில பணக்காரன் கேட்டா எங்க முட்டை? இவன் என்ன சொல்லணும், நான் மூடாம போயிட்டேங்க முட்டை போய், அப்படி சொல்லல. எழுத்த விட்ட அம்மிக்கல்ல நம்ம முட்டையை உடைச்சிடுதுங்க. உடனே பணக்காரன் என்ன பண்ணா, எங்க வீட்டு முட்டையை உடைச்ச அம்மிக்கல்ல 2ஆ உடைடாமா. பணக்காரன் வீட்டு கோழி முட்டை ஏழை வீட்டு அம்மிக்கல்ல கூட உடைக்கு வையா, நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது அவன் நினைச்சான். அதனால இங்க அதே மாதிரி இவன் போகிறான் புஷ்பக விமானத்துல. கைலாயம் உயரமாக இருக்கிறது, வழி மறிக்கிறது, இவன் தள்ளி போல. இன்னைக்கு பல பேருக்கு அந்த அனுபவம் உண்டு. நீங்க பைக்ல போறாலும் சரி, கார்ல போறாலும் சரி, முன்னால் 2 பேர் பேசிக்கிட்டே இருப்பான். ஏன் நகரியா, தள்ளி போயா அப்படிமா. தள்ளி போ, இவன் மேல இடிச்சாலும் ஆபத்து, தள்ளி போனாலும் ஆபத்து. அப்படி ஒரு சுயநலம். கைலாயத்தை யார் நகர்த்துறது? இவன் பார்த்தான், மலையவே நான் நகர்த்தி வைப்பேன்னு மலையவே தூக்கினான். கைலாய மலையே தூக்கினான். எப்பேற்பட்ட ஆற்றல்! அதனாலதான் அவன் சீதகட சொல்வான், மேருவை இடிக்க வேண்டில், மண்ணினை உருவ வேண்டில், நீரினை இழக்க வேண்டில் என்னால முடியும். ராவணனால முடியாது ஒண்ணுமே இல்ல. அப்ப அவன் கைலாசத்தையே தூக்குறான். யாராலும் முடியாதது. பாடி பரவசப்பட்ட பக்தர்களாலே தூக்க முடியல. மிகப்பெரிய மும்மூர்த்திகளில 2 பேரால அசைக்க கூட முடியல. ஆனால் சிறந்த சிவபக்தனான ராவணன் எப்படி அசைச்சான்? சிவபெருமானையே பக்தியாக வைத்து அந்த பக்தியினாலேயே அசைச்சான். இப்ப பார்வதி என்ன சொன்னா, என் புருஷனோட வீடு அசைக்க முடியாது, உயர்ந்த இடம்னா. இப்ப அது அசைய ஆரம்பிச்சது. அவ கேட்டா பரமசிவன் கிட்ட, ஐயா என்னமோ அசைக்க முடியாத வீடு நீங்க ஆடுதே, என்ன சமாச்சாரம்? பரமசிவன் என்ன சொல்வாரு? அது அவளுக்காக வேண்டி என்ன பண்ணா, தன் கட்டவர்களால் அழுத்தினா அந்த கைலை மால்வரை தோல்ல வந்து விழுந்தது. நான் பாரிஸ்ல பாரதம் சொல்லும் போது ஒரு பையன் கேட்டான், எதுக்கு கட்டவர்கள் அழுத்தினார்? எதுக்காக அழுத்தணும்? நகர்த்திக்கலாம் இல்லையா, எழுந்து போயிருக்கலாம் இல்லையா? பாரதத்துல அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக அந்த கர்ணனுடைய அம்பு வருகிற பொழுது அந்த தேர கீழே அழுத்தி 7 அங்குலம் கீழே அழுத்தினான். தலைக்கு வந்தது பாகையோடு போச்சு. இப்ப பரமசிவனுக்கு மைத்துனர் பெருமாள். அதனால பரமசிவன் பார்த்தார், ஐயோ என் பொண்டாட்டி பிறந்த வீட்டுல அவ புருஷங்கார தேரையே அழுத்தினான்னு சொல்றா, அவளுக்கு நம்ம குறைஞ்சு போயிடக்கூடாது, சொல்லி காட்டுவாள். இவர் கைலாயத்தை அழுத்தினாருடான்னு. அப்போ அந்த கைலாயம் அழுத்தியது. அப்பொழுது எப்படி அவன் தோளை எடுக்க முடிஞ்சது? அவனை போல தியாகி உலகத்துல பார்க்கவே முடியாது. அப்போ இறைவனுக்கு சாமகானம் பிடிக்கும், இறைவனுக்கு சாமகானம் பிடிக்கும். சொன்னவர் தான் அடுத்த ஜென்மத்துல நாவுக்கரசரா பிறந்தார். அப்போ வாகீசர்னு பேர் அவருக்கு கைலையில இருந்த போது போற போக்குல சொல்லிண்டே போனா, சிவபெருமானுக்கு சாமகானம் பிடிக்கும், சிவபெருமானுக்கு சாமகானம் பிடிக்கும். கெட்டிக்காரன் கொஞ்சம் கூட யோசிக்கல. தன் தலையை பறிச்சா, ஒரு வீணையினுடைய குடமா வைத்தா, நரம்பை பறித்தா, அந்த வீணைக்கு நரம்பாக்கினா, சாம வேதத்தை பாட ஆரம்பிச்சா. 4 வேதத்திலே மிகச்சிறந்தது சாமவேதம். நீங்க யாகம் பண்ணுவதாக இருந்தால் ருக்வேதக்காரர்கள் யாகம் பண்ணணும், சாமவேதக்காரர்கள் தான் மந்திரம் சொல்லணும், யஜுர்வேதக்காரர்கள் அந்த சாமக்கிரியைகளை கொண்டு வந்து வைக்கணும், அதர்வண வேதக்காரர்கள் ஒரு பக்கம் தள்ளித்தான் இருக்கணும். இதுதான் சாஸ்திரம். இப்ப எந்த வேதம் படிச்சாங்கன்னு தெரியல, வேதமே படிச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல, ஏதோ ஐயர் பண்ணினா சரி, தப்பு. சாமவேதம் அவ்வளவு சிறந்தது.
அதை படிக்கிறது ரொம்ப கஷ்டம், ராகத்தோட பாடணும். இவன் சாம கானத்தை இசைத்தான். அந்த கானத்திலே மெய்மறந்து சிவபெருமான் கால் கட்டவர்ல கொஞ்சம் தூக்கினா அந்த சாக்கில் இவன் வெளியில வந்துட்டான். இறைவனையே தன்னுடைய கானத்தினாலே அசைத்தவன் அப்பேற்பட்ட இசை சக்கரவர்த்தி. அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் கொடி இருக்கு. தர்மபுத்திரருக்கு முரசு கொடி, அதே மாதிரி துரியோதனனுக்கு பாம்பு கொடி, கர்ணனுக்கும் சகுனிக்கும் கொடி கிடையாது. ஏன்னா அவங்க போர்க்களத்திலே நிற்கக்கூடிய தகுதியை கொடுக்கல. துரோடருக்கு சிங்கவால் கொடி. இப்படி ஒவ்வொருவருக்கும் கொடி உண்டு. ஆனால் கொடியை பார்க்கின்ற போது கூட நம்ம எறியாமல் ரசிக்கக்கூடிய கொடி ராவணனுடைய கொடிதான், வீணை கொடி. ஏன்னா வாத்தியத்திலேயே மானமுள்ள வாத்தியம் வீணை. மானமுள்ள, இது என்னடா வாத்தியத்துக்கு எங்க இருந்தா மானம் இருக்கும், மனுஷனுக்கே இல்லையே நினைப்பீங்க. உண்மையிலேயே மிருகத்திலே மானம் உள்ளது கவரிமான். மயிர் நீப்பின் வாழா கவரிமான். நவமணிகளிலே முத்து மானமுடையது. வைரத்தை எவ்வளவு வேடா நீங்க பட்ட தீட்டலாம், பவளத்துல எவ்வளவு வேடா துவாரம் போட்டு கோக்கலாம். ஆனா முத்துல மயிரழை துவாரத்துக்கு மேல அந்த துவாரத்தை கொஞ்சம் பெருசு பண்ணா முத்து உடைஞ்சிரும். மானம் உள்ளது முத்து. அதனால இங்கே அது பட்டு நூல்ல தான் கோக்க முடியும், சாதாரண நூல்ல கோக்கிறது கஷ்டம். இப்ப நரம்பெல்லாம் வந்தாச்சு, முன்னெல்லாம் பட்டு நூல்ல தான் கோக்க முடியும், முத்துக்கு அவ்வளவு. அதே மாதிரி வாத்தியத்திலே வீணை. ஒரு முறை இதே மாதிரி சபையில ஒரு வீணை காயத்ரியோட கச்சேரி நடந்தது. ஒரு கற்பனை, பக்கவாத்தியம் மிருதங்கம், மற்றதெல்லாம் பக்கவாத்தியம் தான். மிருதங்கம், வயலின், கஞ்சரா, கடம் எல்லாம் இருந்தது. கச்சேரி முடியும் போது மணி 12. பஸ் கிடையாது. எல்லாரும் இதே இந்த நகர ஹால்லே தங்க வச்சுட்டாங்க வந்த வைணிகர்களை. அவங்க வாத்தியத்தில் அப்படி மூட்டை கட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு படுத்து தூங்கினாங்க. அப்ப மிருதங்கம் வீணை கிட்ட கேட்டுது, ஏ வீணையே உன்னை கொண்டு வந்து நடுவுல, ஏன்னா வாத்தியங்களிலேயே நடுநாயகமாக உட்காரக்கூடிய தகுதி வீணைக்கும் நாதஸ்வரத்துக்கும் மட்டும்தான் உண்டு. மற்ற எந்த வாத்தியமும் பக்க வாத்தியம் தானே தவிர இப்ப அதை உட்கார வச்சு வயலின்னு புல்லா அவங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் பக்க வாத்தியம் தான். வீணையும் அந்த நாதஸ்வரமும் தான் ராஜவாத்தியங்கள் நடுவில் உட்காரணும். அப்ப அந்த மிருதங்கம் கேட்டுது, ஒன்ன போய் நடுவில் உட்கார வச்சிருக்காங்களே, அறிவு இருக்காங்க, ஏன் பாருங்க. நுனிவர்களால உன்னை மீட்டுற அந்த வைணிகர் கொஞ்சம் அழுத்தினா நீ டங்கின்னு உயிரை விட்டுற. ஒரு சின்ன அழுத்தத்தை கூட தாங்குற யோகியதை உனக்கு இல்ல, உன்னை கொண்டு வந்து நடுவுல என்ன பாரு. தனியாவர்த்தனங்கிற பேர்ல மிருதங்கத்தை போட்டு அடி 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 அடின்னு அடிக்கிறான். இது வரைக்கும் எந்த கச்சேரியிலேயாவது மிருதங்கத்துக்கு தோல் கிழிஞ்சதுன்னு உண்டா? இல்லவே இல்லை. அத்தனை அடிய தாங்குற என்ன ஓரம் கட்டிட்டு ஒரு சிறு அழுத்தத்தை தாங்காத ஒன்ன நடுவுல வச்சிருக்கானே, அந்த அழைச்சவனுக்கு புத்தி இருக்கான். அப்ப வீணை சொல்லிட்டு, அதனாலதான் என்ன அழைச்சான். நுனிவரல்ல வாசிக்க வேண்டிய வைணிகர் சற்று அழுத்தினா அதை கூட எனக்கு அவமரியாதைன்னு நினைச்சு நான் உயிரை விட்டுறேன். நீ ஒரு மானங்கட்ட பையன், உன்னை போட்டு இந்த அடி அடிச்சாலும் நீ கிழியாம உட்கார்ந்துருக்கிய, அதனாலதான் மானங்கட்ட உன்னை ஓரத்துல போட்டு மானம் உள்ள என்ன நடுவில் உட்கார வச்சாங்க. வீணைக்கு அவ்வளவு சக்தி, ராஜவாத்தியம் அது. அந்த வீணையை தனக்கு கொடியாக, சரஸ்வதி கையில இருப்பது வீணை தான். நாவுக்கரசர் பாடுகிற போது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் தான் சொல்வார். வீணைக்கு அவ்வளவு மகத்தான சக்தி உண்டு. தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறவர் வீணாதர தட்சிணாமூர்த்தி தான், அவர் கையிலேயும் இருக்கும். விநாயக பெருமான் விநாயக பெருமான் பெண்முடிவம் எடுத்து விக்னேஸ்வரி என்று இருக்கிற போது அவர் கையிலேயும் வீணை தான் இருக்கும். பவானியில போய் பார்க்கலாம், மற்ற எந்த வாத்தியங்களை தூக்கினதா இல்லை. அப்பேற்பட்ட வீணை கொடியுடைய, மானமுள்ள கொடியுடைய, ராஜவாத்தியத்தையுடைய சங்கீத மேதையானவன் ராவணன். மூணாவது அவனுடைய ஆட்சி.
இன்னைக்கெல்லாம் யாராவது பதவிக்கு வந்தா அவங்க வீட்டை வந்து இவர் விதிவிலக்கு, இதை பேசவே வேண்டாம். யாராவது பதவிக்கு வந்தா அவங்க வீட்டை ஏசி பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க சின்ன வீட்டை ஏசி பண்ணுவாங்க, இல்லைன்னா வேணுங்கிறவங்க வீட்டை ஏசி பண்ணுவாங்க. இலங்கை முழுவதையும் ஏசி பண்ணவர் ராவணன். தனக்கு மட்டுமல்ல, தன் நாட்டு மக்கள் அத்தனை பேருடைய வீடுகளும் தெருவெல்லாம் ஏசி. கரங்கு கால் புகா, கதிரவன் ஒளிப்புகா, மரளி மரம் புகா அவர் ஆட்சி. அந்த நாட்டுக்குள்ள சூரியன் கூட அப்பா இப்ப 103 டிகிரிப்பா 104 டிகிரி சொல்ல முடியாது. அங்க கூட மிதமாகத்தான் சூரியன் காயணமே தவிர அங்க கடுமையான உஷ்ணத்தை ராவணனை மீறி விட வர முடியாது. காற்று கூட புயல் காற்றா வீசியது சொல்ல முடியாது. என்னைக்கு இலங்கையில தென்றல் காற்று தான். ராவணனை கேட்காம காற்று கூட வீச முடியாது. அதை விட அதிகம் என்ன தெரியுமா, யமன் உள்ள புக முடியாது. அந்த இலங்கையில யார் உயிரையாவது கொண்டு போகணும்னா ராவணனுடைய அனுமதி இல்லாம மரளி மரம் புகா. எப்பேற்பட்ட வீரனாக இருக்கிற யமன் அவன் போறதுக்கு எல்லா இடத்துக்கும் அவனுக்கு அனுமதி உண்டு என்றாலும் இலங்கையிலே கிடையாது. அதனால இலங்கை ஆட்சியிலே அவன் மக்கள் அத்தனை பேரும் அவனை பாராட்டுகிறார்கள். அவனுடைய மக்களாலே குறை சொல்லப்பட்டவன் அல்ல. அதே மாதிரி வாலியும் அவனுடைய மக்களாலே குறை சொல்லப்பட்டவன் அல்ல. ராமரே சொல்வார், நிரம்பினான் காத்து ஓம்பிய நிறையரசு. அவன் தம்பி சுக்ரீவனுக்குத்தான் தப்பா போச்சே தவிர மற்றவனுக்கு இல்ல. அதே மாதிரி ராவணனும் எல்லாரும் வணங்கத்தக்க விதத்திலே ஆட்சியிலே சிறந்தவனாக, கலையிலே வல்லவனாக, பக்தியிலே உயர்ந்தவனாக, மிகச்சிறந்த வீராதி வீரன். இன்னும் சொல்ல போனா வேதம் அனைத்தும் கற்றவன். அவன்தான் பிராமணன். தெரியாம ராமன செருப்பால் அடிச்சாங்க எங்க சேலத்துல. ராமன பிராமணன் கருதி அந்த ராமனை வணங்கக்கூடாது என்று அங்க மிகப்பெரிய கழகத்துல அந்த காலத்துல எனக்கெல்லாம் இப்ப 10 வயசு ராமனை செருப்பால் அடிச்சு செருப்பு மாலை போட்டாங்க. தப்பு. ராமன் பிராமணனே இல்ல, அவன் சத்திரியன், தசரதனுடைய புள்ள. ஆனா ராவணன் தான் பிராமண புலஸ்திய மகர்ஷியுடைய மகனான விஸ்ராவசுடைய புள்ள. அவங்க அம்மாதான் ராட்சசி கேகசி, கலப்பு மனம். அந்த காலத்தில் கலப்பு மனம் இருந்தது. சுந்தரமூர்த்தி ராயனார் ஒரு தாசியத்தான் மணந்தார். ஆனா எப்ப தெரியுமா, ஒரு பெண் உயர்ந்த குலத்து பெண்ண பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா அது அனுலோமம் பேரு, அதை ஒத்துக்குவாங்க. அதே நேரத்தில் ஒரு உயர்ந்த குலத்து பெண் தாழ்ந்த குலத்து பையனை காதலிச்சா அது பிரதிலோமம், ஒத்துக்க மாட்டாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் தேவதாசி பெண்ணை மணந்து கொண்டது தெய்வமே ஒத்துக்கொண்டு. இன்னைக்கு நீங்க திருவாரூர் போனா பறவையுடைய வீடு இருக்கிறது. அந்த பறவை நாச்சியார் வீடு அக்ரஹாரத்திலேயே இருந்தது. இறைவரே காப்பாற்றினான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கலப்பு மனத்தால பிறந்தவர் ராவணன். அரைக்கு அம்மா அப்பா பிராமணன். அனைத்து வேதங்களையும் கற்றவன். படித்து கெட்டவன் ராவணன், படிக்காம கெட்டவன் துரியோதனன். துரியோதனுக்கு படிப்பு கிடையாது, ராவணனுக்கு படிப்பு உண்டு. அத்தனை அனைத்து சாஸ்திரங்களையும் படித்தவர் அவர். அப்பேற்பட்ட ராவணேஸ்வரன் மிகச்சிறந்தவன். எந்த இடத்திலையும் தப்பு பண்ணாதவன், மற்றவர்களை தப்பு பண்ண விடாதவன். அவன் ஒரு கோலம் போட்டான். அதுவரைக்கும் வாழ்க்கையில் அவன் போட்ட கோலம் அழகு கோலமாகவே இருந்தது. தர்பாரிலேயும் சரி, ஆலயத்திலேயும் சரி, அமைச்சரவையிலேயும் சரி, தெருவிலேயும் சரி, கோவிலிலேயும் சரி, அவன் போட்ட கோலங்கள் அழகு கோலமாக இருந்தது. ஆனால் அவன் கோலத்திலே ஒரு புள்ளி தவறியது. முதலாக சூர்பனகை வருகிறார். வந்தவுடனே மூக்கறுபட்ட நிலையிலே, அதுவரைக்கும் ராவணன் அல்லவர். சூர்பனகை மூக்கறுபட்ட நிலையிலே வருகிறார். அவ என்ன நினைத்தா, அவளுக்கு ஒண்ணு ராவணனுக்கு சீதையை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற எண்ணம் கனவில கூட கிடையாது. அவளோட எண்ணம் முழுவதும் ராவணன். சூர்பனகையினுடைய கணவனான வித்யுத்ராவை ராவணன் திக்குவஜயம் செய்யும் போது கொன்று விட்டான். என் கணவனை கொன்ற என் அண்ணனை பழிவாங்குவேன் என்று அந்த பெண் காத்திருந்தான்.
ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்களால ரொம்ப பழி வாங்க முடியாது. கொஞ்ச நாள் போனா பரம்போடான்னுடுவீங்க. பெண் மட்டும் ஒண்ணு நினைச்சிட்டான்னு வச்சுக்க, மாமியார பழி வாங்கணும் நினைச்சா அவ வாங்கியே தீர்வான் கண்டிப்பா. மருமகளை பழி வாங்கணும் ஒரு மாமியார் நினைச்சிட்டா நீங்க என்ன பண்ணினாலும் தடுக்க முடியாது. பெண்ணுக்குரிய அந்த பழி வாங்குற குணம் இருக்கே, அது புடிக்க முடியாது, உடும்பு புடி கண்டிப்பா. இவளுக்கு அந்த குணம் இருந்தது. ராவணனை யாராலையும் கொல்ல முடியாது. அவர் வாங்கின வரத்தினாலே பிரம்மாவாலேயோ சிவராலேயோ விஷ்ணுவாலேயோ கொல்ல முடியாது, தேவர்களால் அழிக்க முடியாது, எந்த அஸ்திரங்களாலேயும் அவனை கொல்ல முடியாது. ஆனா ஒரு வரம் கேட்க தவறிட்டான். நாம எதை மட்டம்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு துன்பமா வந்து சேரும். அவன் மனுஷனா மட்டம் நினைச்சான். வெந்ததை தின்று வந்ததை வாழுகின்ற இந்த மனுஷ பிறவி மகாமட்டம். அதனால தேவர்களாலே மூவர்களாலே அசுரர்களாலே கிண்ணறனாலே கிம்புருடராலே யாராலும் எனக்கு மரணம் வரக்கூடாது கேட்டான். மனுஷனை விட்டான். ஏன்னா இந்த மனுஷன் என்ன பண்ணுவான், ஏன்னா கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடலி இருங்கதலி தண்டுக்கு நானும். ஔவையார். கருங்காலி கட்டை கோடாலியால வெட்டும் போது கோடாலி உடையாது. ஆனா வாழைத்தண்டை வச்சு வெட்டும் போது அந்த வாழைத்தண்டு வழிக்கு கோடாலியே பிஞ்சு போயிடும். காம்பு தனியா கோடாலி தனியா. கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நானுமே. அதனால சிறுவனை யாரையும் நினைக்க முடியாது. இங்கே இவ என்ன பண்ணிட்டான், மனுஷனை விட்டுட்டான். இவ பார்த்தா ஜனஸ்தானத்திலே 2 மனிதர்கள் வீராதி வீரர்கள். தன் மூக்க அறுத்தவன் லட்சுமணன், ராமா அதை விட வீரன். அவ கேட்டுக்கொண்டுதான் வந்தா. அவ ஒண்ணு சீதையை எடுக்கவோ ராமன் மேல காதலாலேயோ போகல. எப்படியாவது இவர்களுக்கும் ராவணனுக்கும் பகை ஏற்படுத்தினால் கண்டிப்பாக அண்ணன் சாவான். என் புருஷனை கொன்றவனை நான் கொல்லுவேன். இத நான் சொல்ற புது ராமாயணம் இல்ல. பின்னால கடைசி சீன்ல விபீஷணன் சொல்வான், கொல்லாத மைத்துனனை கொன்றாய் என்று பல்லாலே இதழதுக்கும் படுபாவி நெடுங்கால பழுதீர்த்து கொண்டாளோ. ராவண வீழ்ந்து கிடப்பான். அப்ப அழுவான் விபீஷணன் வந்து, அண்ணா உன்னை ராமன் கொல்லலடா, தன்னுடைய புருஷனை கொன்னேன்னு நெடுங்காலமா நெஞ்சில பழி தீர்க்கணும்னு வைத்திருந்த அந்த சூர்பனக அந்த பழியை இன்னைக்கு தீர்த்துக்கிட்டாளா. கொல்லாத மைத்துனனை கொண்டு ஒன்னாம ஒண்ணுமே பண்ணல, நீ அலுவல போய் கொன்ன. கொல்லாத மைத்துனனை கொன்றாய் என்று பல்லாலே பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தா. இப்போ சொல்றல்ல, எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா, பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேம்மா. அது மாதிரி அவன் சொல்றான், பல்லாலே இதழதுக்கும் படுபாவி நெடுங்கால பழுதீர்த்து கொண்டாலும். இவ அழுவா, ராவணனுடைய மனைவி அழுவா, மண்டோதரி. அடே எம் புருஷனை சொல்றீங்களே, எம் புருஷன் காதலிச்சான், சீதையை காதலிச்சான். அவன் என்ன போய் அங்க நேரம் அயோத்திக்கு போயா சீதையை காதலிச்சான், இல்ல மிதிலைக்கு போயா காதலிச்சான்? இல்லையே, காட்டுக்கு தான் போனான். காட்டுக்கு ஏன் வந்தான்? அந்த ராமலட்சுமணர் காட்டுக்கு வந்ததுனாலதானே சீதையும் கூட வந்தா. அவர்களை அனுப்பினவன் அவங்க அப்பன் தசரதன். அனுப்பினது முதல் தப்பு. அதுக்கு அடுத்ததாக சொல்லுவான், வேந்தர் பிரான் தயரதனார் பணியினாலே விரதம் பூண்டு வெங்கானில் போந்ததுவும். இவங்க காட்டுக்கு வந்தது தப்பு. அது மட்டுமல்ல, அச்சூர்பனகை இழந்த மூக்கும். இந்த லட்சுமணன் நாக்க அறுத்திருந்தா வந்து இங்க சொல்லியிருப்பாளா சீதையை பத்தி? மூக்க அறுத்து விட்டான அவ. அதனாலதானே வந்து சொன்னாங்க குணகுணா குணகுணான்ட்டு. சூர்பனகை இழந்த மூக்கும். வேந்தர் பிரான் தயரதனார் பணியினாலே விரதம் பூண்டு வெங்கானில் போந்தது. யாருக்கு புண்ணியமா போச்சு? யாருக்கு புண்ணியம்? தேவர்களுக்கு நல்லதா போச்சு. இப்ப ராவணன் செத்ததுனால தேவர்களுக்கு தான். புரந்தரனார் பெருந்தவமாய் போயிற்றம்மா. இதுல லாப சூர்பனகைக்கும் இல்ல, லாப ராமனுக்கும் இல்ல. அங்கே தேவர்களுக்கு தான் பகை கொழுந்தது. அதனால கொல்லாத மைத்துனனை கொன்ற ராவணனை பழிதீர்க்க பார்த்தா, அதனாலதான் இவங்க சீண்டி விட்டு தன்னை அவமானப்படுத்த வைத்து நேர போறான்.
அங்க போன உடனே தர்பார், அது வரைக்கும் அழுகுறலே கேட்டதில்லை, மரணமும் இல்லை, நோவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இலங்கையிலே அழுகுறலே கிடையாது. அது அழகா சொல்வார் ஆஞ்சநேயர் பார்க்கிற போதே, பழிக்கு மாளிகை தளந்தொரும் இடந்தொரும் அழிக்கும் தேரலை உண்டு ஆடுனர் பாடுனர் ஆகி கழிக்கின்றார் அன்றி கவல்கின்றார் ஒருவரும் இல்லை. இந்த இலங்கையில இந்த எல்லா மாளிகைகள்லாம் பழிக்கு. இப்ப நாம என்ன கட்டுறோம்? இலங்கை மாளிகை, ராவணன் கட்ட மாளிகைக்கு உர போட காணாது. இன்னைக்கு இருக்கிற அபார்ட்மெண்ட் எல்லாம் அவனுக்கு கொசு. பழிக்கு மாளிகை தளந்தோறும் இடந்தோறும் நல்ல அழகான பெண்கள் கொடுக்கிற கல்லை உண்டு விட்டு ஆடுனர் பாடுனர் ஆகி கழிக்கின்றாரை தவிர இந்த இலங்கையிலே வருத்தப்படுகிற ஒருத்தரை கூட நான் பார்க்கலையே. அதை விட பெருமை என்ன தெரியுமா? மாளிகை போறது அது பாட்டு 60 மாடி 70 மாடி எல்லாம் ஒருத்தருக்கு வாடகைக்கெல்லாம் விடல. அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கட்டி ஆரைக்கு வாடகைக்கு விடல, ஒருத்தருதே. அவ்வளவு பெரிய மாளிகை. எவ்வளவு பெரிய மாளிகை ஆயிருந்தாலும் வீடு கூட்டுற தொடப்பம் வீட்டு கீழே மூலையில தான் இருக்கும். தொடப்பம் இருக்க வேண்டிய இடம் அதுதான், செருப்பு இருக்க வேண்டிய இடமும் அதுதான். அந்த 60வது மாடியில கூட்டணும். கீழே இறங்கி வந்து தொடப்பத்தை எடுத்துட்டு வாளியில தண்ணி எடுத்துட்டு 60 மாடியை ஏறி போய் தான் கூட்டணும். அங்க என்ன பண்ணுவாங்களா இலங்கை மக்கள் எல்லாம், அவர்களுக்கு இந்த 60 மாடி இறங்கி கீழே வர்ற தூரத்தை விட வானம் கிட்டையா, ஆகாயம் கிட்ட, இது தூரம். அதுக்காக என்ன பண்ணுவாங்களா, ஒரு பொத்தல் போடுவாங்களாம் விரலால. அந்த ஆகாய கங்கை தண்ணி வரும், அத கையில ஏந்தி, பக்கெட் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், கையில ஏந்தி தெளிப்பாரலாம். பெருக்கடமே மின்னல் போனா மின்னலை படக் படக்குன்னு உடைச்சு விளக்கமாற கட்டி பெருக்குவாங்க. ஆகாய கங்கையினை அங்கையில் அடக்கி மாகாரம் எங்களும் நன்னருந்துகள் விளக்கி அதவிட பாகாய செஞ்சொலவர் வீசுபடு பாடம். என்னால கூட படிச்சிடலாம். அந்த வேலைக்கார பெண்கள் அவ்வளவு இனிமையா பேசுவார்கள், அவ்வளவு இனிமையா பேசுவார்கள். அப்படி அவ்வளவு வளமுடைய நாடுன்னு ஆஞ்சநேயர் பார்த்து சொல்வார் அத்தனையும். அப்பேற்பட்ட நாட்டினுடைய சக்கரவர்த்தி அழுகுறலே கேட்டதில்லை. இவ வர்றா, எல்லாரும் சொல்றாங்க இவ மூக்கை இவ்வளவு அறுத்துக்கிட்டு இருப்பா, இவ மூக்கை யாரால அறுக்க முடியும்? எல்லாரும் உள்ள வந்து நெடுஞ்சான் கிடையா விழுந்தான். எப்பவுமே ஒரு பெண்ணினுடைய மார்பு தரையில படக்கூடாது. இப்பவும் கோவில்லையோ வீட்லயோ நமஸ்காரம் பண்றதா இருந்தா பெண்ணுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம், 2 கை 2 முழங்காலு நெத்தி, அது மட்டும்தான் தரையில படணும். மார்பு படக்கூடாது. மார்பு எப்போ அவ புருஷன் செத்து போனா விழுந்து அழும்பாங்க, அப்பதான் அவ விழுந்து அழணும் நடு ரோட்ல. அதுக்கு முன்னால விழுந்தா அந்த குடும்பம் நாசமா போயிடும். அதனால பெண்களுடைய மார்பு தரையிலே படக்கூடாது. ஒண்ணு, தலை விரிச்சுக்கிட்டும் போகக்கூடாது. ஆனா எல்லாம் இப்ப தலை விரிச்சுக்கிட்டு தான் தெரியுது. ஒன்னும் உருப்படியா இல்லை நாட்டுல, சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லாம் ஒரு பாஞ்சாலி கூந்தலை விரிச்சா துரியோதனன் செத்தாத்தான் கூந்தலை முடிப்பேன்னா, இப்ப எல்லா பாஞ்சாலியும் தலையை விரிச்சுட்டு போகுது. துரியோதனன் சாக மாட்டேங்கிறான், தர்மனெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் முக்கியம். அப்படியாவது இவங்க தலையை விரிச்சு போட்டு நாட்டில் இருக்கிற துரியோதனன் எல்லாம் ஒத்தஞ்செத்தா கூட சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு பாக்குறேன், குண்டு வைக்கிறான், ரயில்ல குண்டு வைக்கிறான், சாகிறது அப்பாவி மக்கள். அதுல ஒரு அரசியல்வாதி சாக மாட்டேங்கிறான். மேடையில குண்டு வைக்கிறான், கேட்க வந்த பொதுமக்கள், அதுல பேச வந்த ஒத்த கூட சாக மாட்டேங்கிறான். இது என்னடா குண்டு? எனக்கு புரியல. இது என்னடா? அதுல கூட ஏதோ ட்ரிக் பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு, இவர்களை கொல்லாமல் இருக்கக்கூடிய குண்டுன்னுட்டு. அப்ப அதனால அப்பேற்பட்ட அவ விழுந்த அழறான். அழுத உடனே ராவணன் பார்த்தான், அவன் அசரவே இல்லை, எழுந்தான். எழுந்த உடனே யார் இது செய்தனர், யார் செஞ்சாங்கன்னு கேட்டான். இவ என்ன கணக்கு போட்டா, இந்த காலத்து அம்மா மாதிரி கணக்கு. நம்ம வீட்டு பையனும் எதிர் வீட்டு பையனும் வாசல்ல விளையாடிட்டு இருப்பான். திடீர்னு நம்ம பையனோட அழுக சத்தம் கேட்கும் பெருசா. அம்மா சமயக்கட்டுல பூரிக்கு மாவு பசஞ்சுட்டு இருப்பா. முன் ஹால்ல நீங்க இருப்பீங்க புருஷன், அவ அங்க இருந்து கத்துவா, ஏங்க நம்ம பையன் அழறாங்க என்னன்னு போய் கேளுங்க. இவர் போக மாட்டாரு.
உன் பையன் ஏதாவது பண்ணிருப்பா, அதெல்லாம் நான் போக மாட்டேன். நீங்க இந்த புத்திசாலி மாட்டிக்க மாட்டீங்க. அவ சும்மா இருக்க மாட்டா, அங்க இருந்து வருவா. வந்து பார்த்தா நம்ம பையனும் நிற்பான், எதிர் வீட்டு பையனும் நிற்பான். என்னடா பண்ண? அம்மா, அவன் என் கண்ணுல மண்ணை போட்டான். நம்ம பையன் பார்த்தா நம்ம பையன் கண்ணுல மண் இருக்கும். உடனே எங்க இருந்துற எடுத்த மண்ணை? கீழே இருந்து எடுத்த. அவன் சொல்லுவான், நான் போடலக்கா, உங்க பையன் தான் போட்டான், பாருங்க உங்க பையன் கையில மண்ணு. இது ஒத்துக்கவே மாட்டான். நம்ம பையன் அவன் கண்ணுல மண்ணை போட்டுவிட்டு இவன் அழுதுகிட்டு இருப்பான். அவ கேட்பா, உங்க பையன் தான் என் கண்ணுல மண்ணை போட்டான், பாருங்க அவன் கையில மண்ணு, அவன் கையில மண் இருக்கும், அந்த பையன் கண்ணுல மண் இருக்கும். அப்ப கேட்ட உடனே ஒத்துக்க மாட்டான். அவன் எங்க இருந்தா மண் எடுத்தான்? கீழே இருந்தா எடுத்தான். எப்படிடா போட்டான்? ஓங்கித்தான் போட்டான். மண் எடுத்தது பார்த்தேல்ல? பார்த்த. கைய ஓங்கினது பார்த்தேல்ல? பார்த்த. அப்ப நீ ஏன் கண்ணை திறந்துகிட்டு இருந்த? கண்ணை மூடிக்க வேண்டியதானே. இவ பையன் மண்ணை போடுவான், ஆனா அந்த பையன் கண்ணை முடிக்கணும். இதுதான் தாய், இதுதான் தாய். அப்பேற்பட்ட தாய்க்கு கடைசியில எவரும் கஞ்சி கூட ஊத்த மாட்டாங்கன்னா அது வேற விஷயம். ஏன்னா இப்படி வளர்த்தா எப்படி ஊத்துவான்? தப்பு சரி எதுன்னு கத்து கொடுத்துருந்தா அந்த பையனுக்கு தெரியும். தப்பெல்லாம் அடுத்தவன் மேல என் பண்றதெல்லாம், என் பையன் பண்றதெல்லாம் சரின்னா அவன் அம்மாவை வெளியே தள்ளுறது சரின்னு முடிவு பண்ணிடுறான். அவனை வேற ஒன்றும் தப்பு இல்லை. நாம எப்படி வளர்க்கிறோமோ அப்படித்தானே. மாவு இருக்கிற மனம் போலதான் கூழ் இருக்கிற குணம் இருக்கும். புழுத்து போன மாவை வச்சு கூழ் கிடைச்சா அது உளுத்து போன வாசனை தான் அடிக்கும். வளர்க்க தெரியாம வளர்த்தா பிற்காலத்தை தின்னும். யோசனை பண்ணி பாருங்க. இப்ப கூட 60 வயசு ஆனவங்க அவங்க அப்பா அம்மாவை வச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கும் 50-55 வயசு ஆனவங்க எல்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு திட்டிக்கிட்டோ சோறு போட்டுக்கிட்டு தான் இருக்கான். சம்பளமும் கம்மி தான். ஆனா இன்னைக்கு பெரிய சாப்ட்வேர் இன்ஜினியர், பெரிய அரசியல்வாதி, பெரிய கலெக்டர் ஒத்தனாவது அவங்க அம்மா அப்பா வச்சிருக்காங்க இல்ல. வளர்க்கல, சரியா வளர்க்கல. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைகள் மண்ணில் பிற கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் தாயின் வளர்ப்பாரு. ராவணனை நல்லத்தான் வளர்த்திருந்தான், அதனால அவன் ஒன்னும் கவலைப்படல. அவன் எழுந்து நின்னா கேட்ட உடனே கேட்டான், யார் இது செய்தனர்? யார் நீ செஞ்சான்? இவன் என்ன சொன்னா அவனுக்கு கோபம் வரும் தெரிச்சு, மானுடர் தடிந்தனர் வாழினால். மனுஷன் பண்ணிட்டான், தேவர்கள் பண்ணல, மும்மூர்த்திகள் பண்ணல, கேவலம் ஒரு மனுஷன் பண்ணிட்டான். இத கேட்ட உடனே ராவணனுக்கு கோபம் வரும். உடனே கிளம்புவான், ஜனஸ்தானத்துக்கு போவான், ராமன் கூட சண்டை போடுவான். அந்த ராமலட்சுமணன் ராவணன் கொல்லப்படுவான். இதுதான் அவ திட்டம். ஆனா அடுத்த கேள்வி, அதுவரைக்கும் ராவணன் நல்லவன். அப்பழுக்கு சொல்ல முடியாத ராவணன், யார் இது செய்தனர்? நல்லவன். அடுத்த கேள்வி கேட்கிற போது நல்லவன். அவன் கேட்கிறான், ஏன் இது செய்தனர்? அவன் இது எதிர்பார்க்கல. ஏன் இதை செஞ்சாங்க? உன் மூக்கையும் மார்பையும் அறுக்க வேண்டிய அளவுக்கு நீ என்ன பண்ணின? இதுக்கு பதில் எப்படி சொல்வாவோ? நான் அங்க போனேன், இந்த ராமனை பார்த்து ஆசைப்பட்ட, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்ட, ஒரு பொண்ணு குறுக்க வந்தா, அவளை விளக்க போனேன், அப்ப அவன் தம்பிய மூக்க அறுத்துட்டான். இன்னொன்னு யோசிக்கணும், இந்த ராவண வதத்துக்காகவே லட்சுமண மூக்க அறுத்தன. மூக்கு என்ன தப்பு பண்ணித்து? வாய் தானே அத்தனையும் பேசித்து. வாய் தான் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசித்து. ராமன் கிட்ட ஆசை வார்த்தையெல்லாம் நாக்கெல்லாம் அறுத்திருக்கணும். மண்டோதரி சொல்வா, மூக்கார்த்த லட்சுமணன் நாக்கார்த்து இருந்தா என் நாத்தனார் இங்க வந்து என் புருஷன்கிட்ட சொல்லாமையே இருந்திருப்பாளே, யுத்தமே வந்திருக்காள். ராவண வதத்துக்கு யார் காரணம்னு ஒரு பட்டிமன்றம் போட்டீங்கன்னா அது சூர்பனகையின் நாக்கை அறுக்காமல் விட்ட லட்சுமணன். வேற யாரு காரணம் இல்ல. சீதையை எடுத்ததெல்லாம் இல்ல. நாக்கு அறுத்துனா எப்படி வந்து சொல்லியிருப்பா? அவன் கேட்டா, ஏன் இது செய்தனர்? முழிக்கிறான். நான் ராமன் ஒருத்தர் இருந்தான், அவன் மேல ஆசைப்பட்ட, அப்ப அவன் பொண்டாட்டி குறுக்க வந்தா, அவளை தடுக்க போனேன், வச்சிரங்காரன் அழிச்சு விட்டான். கேட்பான், புருஷன் செத்து போன உனக்கு ஒழுங்கா லட்சணமா இலங்கை அரண்மனையில் இல்லாம எதுக்குடி இப்படி திரியிற கேள்வி வரும். ஏன்னா ராவணன் நல்லவன், ஒழுக்கமிக்கவனாகத்தான் இருந்தான். நீ ஒழுக்கங்கெட்டு போனதுனாலதான் தண்டனை போடி போனிடுவான், இது அவளுக்கு தெரியும்.
அதனால என்ன பண்ணா சொல்லல, நான் ராமன் மீது ஆசைப்பட்டேன்னு சொல்லல. அந்த ராமனிடத்திலே சீதை என்ற ஒரு பெண் இருந்தா அவளை உனக்கு தூக்கி கொண்டு வர நினைத்து, அதனாலதான் எனக்கு இந்த கண்டம், உன்னாலதான் எனக்கு இது. அது வரைக்கும் அவ சீதையை பத்தி நினைக்கவே இல்லை. அவ வாயில லட்சுமணனே வரலையா, மூக்கறுத்த லட்சுமணன் தான், அவன் பேர் தானே வரணும். மானுடர் தடிந்தனர், மனுஷன் அறுத்தான் தான் சொல்றாளே தவிர லட்சுமணன் பேர சொல்லல. இப்ப சொல்றா சீதைய, அதுக்கு மேல சொல்றா அவ எப்பேற்பட்ட அழகி தெரியுமா? அந்த நான் நாவில் வைத்தான், பிரம்மனோ அவளை நாவில் வைத்துக்கிட்டான் சரஸ்வதிய. அது மற்ற பாகத்தில் ஒருவன் வைத்தான், பங்கயத்து இருந்த பொன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அந்தணன் நாவில் வைத்தான், சீதையை பெற்றால் நீ எங்கனம் வைத்து வாழுதி. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவ சொல்றது என்னமா சாதாரண மாதிரி, அந்த பாட்டை கொஞ்சம் அழுத்தமா படிச்சா தான் தெரியும் அவ என்ன அர்த்தத்துல சொன்னான். பிரம்மா சரஸ்வதியை நாக்கில வச்சான், திருமால் திருமகளை மார்பல வச்சான், பரமசிவன் பார்வதியை பாகத்துல வச்சான். அண்ணா நீ சீதையை பெற்றா எங்க வச்சுக்குவ? இப்படித்தானே கேட்கணும். நீ மார்பல வைப்பிய? அவெல்லாம் வச்சுட்டான். ஒத்த மார்பில வைத்து விட்டான், ஒத்த நாக்கில் வைத்துட்டான், ஒத்த பாகத்துல வச்சுட்டான். அவங்கெல்லாம் வைக்காத இடத்துல தானே நீ வைக்கணும், எங்க வைப்ப? அப்படி சொல்லி இருந்தா பரவாயில்ல. நீ எங்கனா வைத்து வாழுதி, நீ எங்கடா சீதையை வச்சு வாழ போற நாசமா போறவனே என்று சொல்லுகிற மாதிரி, சீதையை பெற்றால் எங்கனம் வைத்து வாழுதி. அது மட்டுமல்ல, உன் மனையில் வாழ்க, உனக்கு நான் நல்லை, உன் மனையில் வாழும் பெண்களுக்கெல்லாம் நான் கேடு சூழ்ந்தேன். ராவணன் செத்து அத்தனை பெண்களும் விதவையாவதற்கு அவர்களுக்கு கேடு சூழ்வதற்காக இந்த காரியத்தை செய்தேன். அவ சீதையை வர்ணிக்கிறா, அவ கண்ணிப்படி, அவள் இடையிப்படி, அவள் நிறமைப்படி, கேட்ட நங்கையை மறந்திலாதான். அதுதான் பார்த்த நங்கையை இல்லை, பார்த்த பொண்ணை என்னால மறக்க முடியலடான்னா அது அர்த்தம், ஒத்துக்கலாம். சீதை உண்மையிலேயே அழகா இருக்காளா இல்லையான்னு தெரியாது. பார்த்த நங்கை, அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து எனக்கு அதே நினைப்பா இருக்குன்னா ஒத்துக்கலாம். ஏன்னா பார்த்துட்டான், உண்மையிலேயே அவ அழகா இருக்கா, அவன் கண்ணு பார்த்திருக்கு. ஆனா கேட்ட நங்கைனா கேட்டது அவ சொல்லித்தான். அப்ப அவ அழகில்லாத ஒருத்திய கூட அழகானவளா வர்ணிச்சிருக்கலாம் இல்லையா? இவன் கேட்டது